நாங்கள் சன் தாமரையிலேருந்து வந்திருக்கிறோம். சரிங்க. உங்களை நேர்காணல் பண்ணலான் இருக்கிறோம். சரி. நீங்கள் இந்த சித்த இயற்கை வைத்தியம், நிறைய பேர் இயற்கை வைத்தியம்னா இது வந்து நாட்டு மருந்து, கை கால் வந்துடும், கை கால் வீங்கிறோம் அப்படின்னு ஜனங்க சில பேர் அலறாங்க. ஆனால் உங்கள் சிகிச்சை எடுத்த வரைக்கும் நல்லா இருக்குன்றாங்க நிறைய பேர். அதை வந்து நாங்கள் நேராக அவங்கள வந்து சந்திக்கலான்ட்டு இன்றைக்கி வந்திருக்கிறோம். சரிங்க. உங்கள் பேர் ஐயா? என் பேர் டாக்டர் யோகானந்த், சித்த மருத்துவர். அதாவது பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் சித்த மருத்துவம் தான் உலகம் பேசும். இப்போ பார்த்தீங்கன்னா கை கால் விழுந்துடும் சித்த மருந்து சாப்பிட்டான்னு சொல்லி தவறான கருத்து. பாரம்பரிய முறையில் நம்மளுடைய முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மூலிகை கொண்டு தான் வந்து பல்வேறு விதமான நோய்களை வந்து தீர்த்திருக்காங்க. இப்போ சாதாரணமான பார்த்தீங்கன்னா ஒரு மருந்து தன்மை சொன்னாலே இப்போ இந்த அருகம்புல்லி இந்த நோயை சரி செய்யும், வில்வ இலை இந்த மாதிரி நோயை சரி செய்யும், அதே போல் சித்தரத்தை இந்த மாதிரி வந்து சளியை முறிவு, இப்படி பல்வேறு விதமாக அறிவு ஞானம் கொண்டு இந்த விஞ்ஞானத்தால் அறிய முடியாத மெய்ஞானம் கொண்டு ஞானிகள் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஒரு மனிதனுக்கு இந்த மூலிகை இப்படி கட்டா இப்படி ரெண்டுடைய எலும்பு வந்து ஒன்றா ஆகும் என்று கண்டுபிடிச்சது யார்? நம்முடைய சித்தர்கள். அப்படியாப்பட்ட அற்புதமான கலைகள் உள்ள ஞானிகளை வேண்டி இந்த உலகுக்கு இந்த சித்த மருத்துவத்தை வந்து அகத்திய பெருமான் வந்து எடுத்துன்னு வந்தாங்க. அப்படியாப்பட்ட அகத்திய பெருமானுடைய அறிவாற்றலுடைய காரணமாக தான் இப்போ எங்கே பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவம் விரைந்து இருக்கு. அப்படியாப்பட்ட சித்த மருத்துவம் செய்திருக்கிறதால உடம்புக்கு நம்ம வந்து அந்த மருந்துகளை சாப்பிட்றதால உடம்பு வல்லமை பெரிய ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் உணவே மருந்தாக வந்து பெரியவங்க சொல்லியிருக்காங்க. உணவே மருந்து என்ன? எந்த உணவு சாப்பிட்டாலும் நம்மளுடைய பாடி செல்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க ஆர்கனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எனர்ஜியை சப்ளை பண்ணும். அந்த மாதிரி இப்போ எந்த உணவை சாப்பிட்டாலும் அந்த உணவுலேயும் சித்த மருந்து அமைஞ்சிருக்கு. அப்படியாப்பட்ட சித்த மருத்துவத்தை நம்ம எல்லாம் தவறான கருத்தா இந்த மருந்து சாப்பிட்டா இப்படி கை கால் விழுந்துடும் சொல்கிறது வந்து தவறான கருத்து. இப்போ நம்ம இதை சொல்கிறது என்னென்னா பார்த்தீங்கன்னா சித்த மருந்து நல்ல கை தேர்ந்த முறையில் நாடி பார்த்து நோய் நாடி, நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்று திருவள்ளுவர் பெருமான் சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு நோயை பார்க்குறோம், அந்த நோயை பார்த்து இவருக்கு என்ன நோய் இருக்குது, இது எதனால் இந்த ப்ராப்ளம் இருக்குது, இதை எப்படி தீர்க்கலாம் என்று நல்ல நேர்மையான முறையில் ஆராய்ச்சி நம்ம வைத்தியம் செய்யும் பொழுது நோயாளிகள் வந்து எளிமையான முறையில் குணமாகும். அப்படியாப்பட்ட வைத்தியம் தான் பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவம். சித்த மருத்துவம் ஒரு மனிதனுடைய ஆன்மாவை பார்த்து சொல்லக்கூடிய மருத்துவம். அவருக்கு வாத நோய் இருக்கா, பித்த நோய் இருக்கா, சிலோத்தம நோய் இருக்கான்னு. சித்த மருத்துவத்தில் மட்டும்தான் எல்லா விதமான நோய்க்கும் மருந்து இருக்குது. இப்போ கல்லீரல் பாதிப்புக்கு, அதே போல் இருதய பாதிப்புக்கு, அதே போல் சிறுகுடல் பாதிப்புக்கு, மலக்குடல் பாதிப்புக்கு, சிறுநீரக பாதிப்புக்கு, அதே போல் கண்ணு சம்பந்தமான பாதிப்புக்கு, கை கால் மூக்கு பல் எல்லா விதமான நோய்களுக்கும் சித்த மருத்துவத்தில் தீர்வு இருக்குது. ஒரு சின்ன கருத்தையா, இங்கிலீஷ் மெடிசனுக்கும் இதுக்கும் எதனா எஃபெக்ட் ஆகிடுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி இல்லை. இங்கிலீஷ் மருத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா அது நவீன கால மருத்துவம். அது வந்து அதுக்கு அது சாப்பிட்றவங்க இதை சாப்பிடலாமா? தாராளமாக சாப்பிடலாம். இங்கிலீஷ் மருத்துவம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரு கண்ணு மாதிரி தான். இறைவன் படைப்பில் ரெண்டு மருத்துவமும் ரெண்டு கண் மாதிரி தான். இதில் யாரும் எதிரி கிடையாது. தேவைப்படும் பொழுது ஆங்கில மருத்துவம் பயன்படுத்துங்க. அதே போல் நீடியமாக ஆயில் லைஃப் நல்ல லைஃப் கிடைக்கணும்னா நல்ல சித்த மருத்துவத்தை வந்து தொடர்ந்து சாப்பிடுங்க. தேவை ஏற்படும் பொழுது அதை பயன்படுத்திக்கலாம், தவறே கிடையாது. ரெண்டுமே ரெண்டு கண்ணு போல தான். அதால் ரெண்டு மருத்துவத்தை பிரித்து பேசுறதுக்கு இடம் கிடையாது, சரிங்களா? அதால் இந்த சித்த மருத்துவத்தை இப்போ நோய் வந்துடுச்சுன்னா இப்போ நோயிலேருந்து நம்ம ஒரு திடீர்னு ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஒரு அட்மிட் ஆகிட்டு ஒரு 10 நாள் வந்து தொடர்ந்து வைக்கிறோம். தொடர்ந்து இருந்துட்டு டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே வந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் உடம்பை தேர்த்துவதற்கு இந்த சித்த மருத்துவம் வந்து பயன்படும். இப்போ அமுக்கரா சூழ்நிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் வந்து ஹாஸ்பிட்டலேருந்து திரும்ப வெளியே வந்துட்டு பேர் தூண்டி விடுறது, நல்ல உடம்போட எனர்ஜி தூண்டி விடுறதுக்கு அமுக்கரா சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விதமாக வந்து உதவி செய்யும். அதே போல் திருவிழாப்பொடி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப பழைய அந்த எனர்ஜியை வந்து உடம்புக்கு கொண்டு வரும். அதனால் சித்த மருத்துவம் ரொம்ப சிறந்த மருத்துவம். நன்றி ஐயா. நன்றி.